அனைவருக்கும் வணக்கம். உங்களை சென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸாக மார்க்கெட்டை பார்க்கவே இல்ல. அதுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே பல விதமான மூவ்மெண்ட் ஆகிருக்குது. பரவாயில்ல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு பிடிசிக்குள்ளே போயிடலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நினச்ச மாதிரி 1,00,000 இந்த இயர்க்குள்ளே அட்டன் ஆகிருக்குது. எப்போயோ அட்டன் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1,00,000 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக அங்கே நம்ம நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாலடைல் கிடச்சிருது. இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி இருக்கும். நம்ம அதுக்கு ஒவ்வொரு கேள்விக்கான பதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மினி டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கலாம். மினி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுது. மொதல் விஷயம் ஓகேவா. அப்படியே டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போய்க்கலாம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தாலும் அண்ட் தென் 4 ஹவர்ஸில் பார்த்தாலும் பையிங்கில் தான் இருக்குது. ஓகேவா. வீக்கில் ஒன்ஸ் பார்த்துருவோம். மார்க்கெட் ரொம்ப நாளாக அப்சைடில் தான் இருக்குது. நடுவில் ஒரு சின்ன புல் பேக் மாதிரினா கிடைச்சிருது. இது போதுமானது கூட நம்ம சொல்லலாம். சரி ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வந்துடலாம். ஆனால் நம்ம வச்சுக்கோங்க, நான் சொல்கிற ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் பையிங் ஆர் செல்லிங். ஓகேவா, இந்த ரேஞ்ச் தாங்க. இப்போதைக்கு நம்ம பையிங்லேயே இருப்போம். செல்லிங் பக்கம் போக வேண்டாம். எப்போ செல்லிங்னா, நான் கீழே இந்த லைன் கரெக்டாக சொன்னீங்கன்னா 98,000 கீழே வந்தால் நம்ம செல்லிங் பண்ணலாம். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் கீழே கொடுத்தாங்கன்னா நம்ம இப்போ செல் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம பையிங்கில் இருக்க தான் பெட்ரு. நம்ம மோஸ்ட் ஆஃப் த கிரிப்டோஸ் நம்ம பையிங்கில் நம்ம சூஸ் பண்ணுவோம். பார்த்துக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நியர் சில கிரிப்டோஸ்லாம் நான் லாங் டேர்ம் விஷன்ற மாதிரி சில தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணிக்கோங்க நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகலான்ட்டு. அதுக்கடுத்து நம்ம எந்தெந்த மாதிரி கிரிப்டோவில் நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம், எல்லா வகையுமே இப்படி தான் சூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா. மந்த்லி ரேஸாம், வீக்லி, டே. இங்கே பார்த்தீங்கன்னா டேயில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போயிட்டு இருக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு. ஸோ எத்திரியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பையிங்க தான் இருக்க போகுது. டவுட்ஃபுல் கிடையாது. இப்போ பை பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான பிளேஸ் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா பை பண்ணலாம். இந்த டைமில் இப்போ பை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட் கிரியேட் ஆனதுனால நம்ம பை பண்ணியிருக்கலாம். மோஸ்ட்லி அது பையிங் சைன் கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது, ஒரு செல்லிங் ப்ரெஷர் காமிக்குது. இது ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம பையிங்கிறதுக்கு இப்போ வேணாம். எத்திரியம் அண்ட் தென் நியர் வெயிட் அண்ட் பிளேஸ் நியர் ஆல்மோஸ்ட் மூவ் டவுன் ஆகிடுச்சு. லிங்க் தான் பார்க்கணும். லிங்க் சின்னதாக வீக்லியில் ஒரு ரீட்ரேஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்ஜில் திரும்பி பை பண்ணலாம். லிங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கேண்டில் ஸ்டிக்கு பிரேக்கப் கொடுத்துட்டு மேலே போயிருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளம் நம்ம எப்போ பை பண்ணலாம்னா, ஒன்று இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் நம்ம பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஏதாவது சம்திங் பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் திஸ் பேட்டர்ன்ஸ் இது எனாஃப் தான் நம்ம சொல்லலாம். ஓகேவா. இது ஒரு ரேஞ்ச் மாதிரி சொல்லிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ கூட பை பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த லெவலுக்கு கிட்ட போட்டுக்கணும். அது கீழே போட வேண்டாம், நம்மளோட சஜஷன். ஓகே. பையிங்க்கு ஒரு நல்ல கிரிப்டோ தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இசட்ஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்குற இடத்துல இருக்குது. ஏன் சொல்கிறேன் நீங்களே பாருங்கள். சரிதா. பிரேக் அவுட் கொடுக்குற இடத்துல தான் இசட்ஆர்எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இசட்ஆர்எக்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும். வீக்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபுல் பேக் வருது. ஸோ கீழே இன்னும் வெயிட் கன்சால்டேஷன் ஆகணும். ஸோ டைம் தேவை. ஸோ அதனால் இப்போ நம்ம பையிங் பண்ண வேணாம். பட் இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். முடிஞ்சால் செல்லிங் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக சொன்னீங்க. இங்கே பாருங்கள், தெளிவாக இருக்குது அப்படியே செல்லிங்கிறதுக்கு. ஸோ இப்போதைக்கு பையிங் மட்டும் வேணாம். இசட்ஆர்எக்ஸ் மட்டும் நம்ம செல்லிங் வச்சுக்கலாம். சிஎல்ஆர் நம்ம திரும்பி அகைன் பிடிசி ஒரு நல்ல பையிங் சைன் ஆனது பிரேக் அவுட் மேலே கொடுத்துச்சுன்னா நம்ம சிஎல்ஆர் இதெல்லாம் பையிங் பண்ணலாம். ஏன் சொல்லலாம், சிஎல்ஆர் இன்னும் அந்த ரேஞ்சை விட்டு இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல மேலே. ஸோ சிஎல்ஆர் ஒரு பெஸ்ட் கிரிப்டோவாக சொல்லலாம் இப்போதைக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக இருக்கும். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச்எஸ்டி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பட்டு ஒரு சின்ன ரீட்ரஸ்னால கீழே வந்துட்டு இருக்குது.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்போ முடியுமோ அப்போ நம்ம பை பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். GHST ஓகேவா. மோஸ்ட்லி இங்கே ஏதோ ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா வந்து திரும்பி இங்கே வந்து அகைன் ஒரு பையிங் பண்ணலாம். பட் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கட்டும். வெயிட் பண்ணி ஒரு நல்ல இதில் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம சொன்ன க்ரைட்டீரியா வந்ததுக்கடுத்து பை பண்ணுங்கள், உடனே வேண்டாம். அந்த பார்த்தீங்கன்னா ZK 1 மினிட் ப்ளீஸ். ZK பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிட்டுருக்கிறோம். அழகாக சப்போர்ட் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு தான் போயிருக்கலாம். ஐ மீன் கன்சாலிடேட் ஆகிட்டு தான் போயிருக்கலாம். ஒன்ஸ் இங்கே கீழே வந்துட்டு ஒரு டபிள்யூ பட்டன் கிரியேட் பண்ணால் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எதுவும் பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா RENDER இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி ஒன்ஸ் இது அப்சைட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். அது வரைக்குமே வேண்டாம், கையை வைக்க வேணாம். மேலே அந்த 10.662 வந்து பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஃபெட்லாம் நம்ம பண்ணியிருக்கிறேன். SUI வந்து நான் பையிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பிரேக் அவுட் கொடுத்துருது. பட் 4 ஹவர்ஸில் மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது தெளிவாக தெரியுது. ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து டவுன் சைட் பிரேக் அவுட் கொடுத்தது தான், வேறு வழி கிடையாது. நம்ம செல்லாக பண்ணிடணும். ஓகேவா. இன்னும் ஆல்மோஸ்ட் 2 hours 33 minutes. இதுக்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாம். அதேமாரி இதுக்கு கீழே வந்தால் நம்ம செல்லிங், அதேமாதிரி மேலே இதுக்கு போனால் பை. அவ்வளோதான். இனிமேல் நம்ம டெய்லியும் நம்ம போஸ்ட் போடுவோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்லி எதாவது தேவைப்பட்டால் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பை.